ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வேற லெவல் கதை பார்க்க போறோம். ஒரு டொர்னாடோ வந்துச்சு. அதுல நிறைய வைல்ட் பீஸ்ட் செத்து போச்சு. அந்த டொர்னாடோவை சேத்துன்னு ஒரு பீஸ்ட் உருவாக்குச்சு. சேத்து ஒரு டிரான்சென்டென்ட் லெவல் பீஸ்ட், டாப் 10 பவர்ஃபுல் பீஸ்ட்ஸ்ல அதுவும் ஒரு வால் ஒன்னு. ஆனா ஜியூவோட திறமைய பார்த்து மிரண்டு போன எல்லா பீஸ்ட்ஸும் சேத்த கண்டு பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜியூ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சேத்துக்கு தேங்க்ஸ் சொன்னா. அப்போ சேத்து தான் வந்த விஷயத்த சொன்னா. ஜியூவோட ஒரு பிரான்ச்சை கேட்டு ஹெல்ப் கேட்க வந்திருந்தான். சேத்துக்கு ஒரு நேச்சுரல் எனிமி இருக்கான்னு அப்போதான் தெரிஞ்சது. அது எலிமெண்ட் ஆஃப் டார்க்னஸ்ல ஒரு வால் ஒன்னு. 9 டெயில் ஃபாக்ஸை நோக்கி வந்த எல்லா பீஸ்ட்ஸையும் அனுப்பினது அந்த எனிமிதான். அது ரொம்ப பவர்ஃபுல். அதோட ஷேடோ டெசர்ட் முழுக்க பரவி இருந்துச்சு. டெசர்ட்ல இருக்கிற எல்லா பீஸ்ட்ஸோட சோல்லையும் அதோட ஒரு பகுதி இருந்துச்சு. அதாவது அது கிட்டத்தட்ட இம்மார்டல் மாதிரி. அந்த டார்க்னஸ் பீஸ்ட தடுக்க சேத்துக்கு ஜியூவோட ஒரு பிரான்ச் தேவைப்பட்டுச்சு. அத வச்சு ஒரு வெப்பன் செய்யணும்னு நினைச்சான். அந்த டார்க்னஸ் பீஸ்ட் இன்னும் பவர்ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடி அதை அழிக்கணும்னு சேத்து நினைச்சான். சேத் 9 டெயில் ஃபாக்ஸுக்கு ஹெல்ப் செஞ்சதால ஜியூ அவனோட ஒரு பிரான்ச்சை கொடுத்தான். சந்தோஷமா சேத் கிளம்புறான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஜியூக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறான். ஆஸ்திரேலியாவோட நியூ பீஸ்ட் கிங்டம் உருவாகிடுச்சு. இப்போ எலிமெண்ட் ஆஃப் டார்க்னஸும் வரப்போகுது. இது எல்லாத்தையும் எதிர்த்து போராட ஜியூ இன்னும் பவர்ஃபுல்லானா மாறணும். ஃபுட் செயினோட டாப் லெவலுக்கு போகணும்னா அவன் 4th டிரான்சென்ட் ஆர்டரை அடையணும். ஆனா அவன் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி 9 டெயில் ஃபாக்ஸ்ல இருந்து ஒரு பெரிய எனர்ஜி வந்துச்சு. ஒரு எக்ஸ்ப்ளோஷனோட அது 3rd டிரான்சென்ட் ஆர்டரை அடைஞ்சு பிரேக் த்ரூ ஆச்சு. இப்போ 9 டெயில் ஃபாக்ஸுக்கு 4 வால் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் ஆரிஜின்னு ஒரு புது ஸ்கில். அதை வச்சு அணையாத ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அந்த ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 9 டெயில் ஃபாக்ஸோட வளர்ச்சியை பார்த்து கோல்டன் ஆண்ட் ரொம்ப எக்ஸைட் ஆச்சு. அதுவும் சீக்கிரம் பவர்ஃபுல் மாறி மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது. 9 டெயில் ஃபாக்ஸ் இப்போ 3rd டிரான்சென்ட் ஆர்டரை அடைஞ்சிடுச்சு. அதுல ஒரு வால் நல்லா வளர்ந்துடுச்சு. ஆனா இன்னொன்னு ரொம்ப வீக்கா இருந்துச்சு. மத்த 2 எப்படி இருக்குன்னு தெரியல. மறுபக்கம் பெடரேஷன் ஹெல்த் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஒரே குழப்பம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல பேஷண்ட்ஸ் அதிகமாயிட்டே இருந்தாங்க. அதனால டிவைன் ட்ரீ கிட்ட உதவி கேட்க வேண்டியதா போச்சு. இன்னொரு பக்கம் மிஸ்டி மவுண்டன்ல ஒரு சலசலப்பு. எனர்ஜியோட ஒரு வேவ் வெளியாகி டிவைன் ஃப்ளவர் எவால்வ் ஆச்சு. டிவைன் ஃப்ளவரும் இப்போ 3rd டிரான்சென்ட் ஆர்டரை அடைஞ்சிடுச்சு. அது பாண்டா கிட்ட இருந்து ஃப்ளூட்டை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சது. ஆனா அது வாசிச்சது ரொம்ப பயங்கரமான மியூசிக். அத கேட்டவங்க காது கிழிஞ்சு போச்சு. சில பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. பாண்டா கூட அதோட அழக பார்த்து மிரண்டு போச்சு. அவங்க பெடரேஷன் ஆட்கள் இல்ல. ஆனா எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க ஜியூ ஒயிட் டைகர் மற்றும் கியான்கின்ன அனுப்புறான். மிஸ்டி மவுண்டனோட என்ட்ரன்ஸ்ல சீன் மாறுது. அங்க நிறைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரக்ல ஏறி மிஸ்டி மவுண்டனுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க முன்னாடி ஒரு ஒயிட் டைகரும் அது மேல உட்கார்ந்திருந்த ஒரு பொண்ணையும் பார்த்ததும் இவங்க மிஸ்டி மவுண்டனோட ஃபோர்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க கேப்டன் ஹட்சன் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான். அவங்க எல்லாரும் ஹுவா கிங்டமை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சது. ஆஸ்திரேலியா பீஸ்ட்ஸோட பாய்சன்னால பாதிக்கப்பட்டு ஒரு பயங்கரமான டிசீஸ் இருந்தாங்க. கியூர் கிடைக்குமான்னு மிஸ்டி மவுண்டனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சும்மா வரல. ட்ரக் நிறைய தண்டர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ ஜூவுக்கு கிஃப்டா கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு டீல் பேச வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒயிட் டைகரும் கியான்கினோ அவங்கள மிஸ்டி மவுண்டனோட ஆழத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஜூவை பார்க்க கூட்டிட்டு போனாங்க. மிஸ்டி மவுண்டன் எல்லா சீக்ரெட்ஸ்க்கும் வீடு மாதிரி இருந்துச்சு. அங்க எப்பவும் மிஸ்டும் ஃபாகும் விளையாடிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டை தாண்டி அந்த பொண்ணு பின்னாடியே போனாங்க. அவங்க ஒரு டார்க்கான ட்ரீஸ் நிறைந்த டன்னலுக்குள்ள போனாங்க. அதனால கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா டன்னலை தாண்டி போனதும் ட்ரீஸும் பிளான்ஸும் நிறைந்த ஒரு அழகான இடத்த பார்த்தாங்க. அங்க நடுவுல ஸ்டேர்ஸ்க்கு மேல ஒரு ஆல்டர் இருந்துச்சு. அந்த ஆல்டருக்கு பின்னாடி ஜூவோட டிமோனிக் ட்ரீ இருந்துச்சு. ஆல்டர் அடைஞ்சதும் ஹட்சன் கொண்டு வந்த தண்டர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ ஸ்பிரிச்சுவல் பிட்டுக்குள்ள போட்டான். ட்ரீஸோட ரூட்ஸோடனே அதை விழுங்கிடுச்சு. பதிலுக்கு ஹட்சனுக்கு லைஃப் ஆஃப் எசன்ஸின் சில டிராப்ஸ் கிடைச்சது. ஹட்சனோட பாடி உடனே கியூர் ஆயிடுச்சு. அவனோட டிசீஸோட சுவடே இல்லாம போச்சு. பட்சத்துல ஜொலிக்கிற அந்த மிஸ்டி மவுண்டன்ஸ் ஃபயர்ஃப்ளைஸோட ஒளியில ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருந்துச்சு. அங்க மனுஷங்க தங்களோட டிசீஸை கியூர் பண்ணவும் உடம்ப டீடாக்சிஃபை பண்ணவும் வந்தாங்க. ஜியோட லைஃப் ஆஃப் எசன்ஸ் சில டிராப்ஸ் போதும் அவங்க உடம்புல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் எடுத்துடும். ஆனா மனுஷங்க எப்பவுமே கிரீடியா இருக்காங்க இல்லையா? ஜியூவோட லைஃப் ஆஃப் எசன்ஸ் சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் பென்சனை கியூர் பண்ணதோட இல்லாம அவனை ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மாத்திருச்சு. அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒரு புது லெவலுக்கு போக ரெடியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லைஃப் ஆஃப் எசன்ஸ் கிடைச்சா போதும். பென்சன் கிரீடியோட அதுக்கு பதிலா ட்ரெஷர்ஸ தர்றதா ஒரு டீல் பேசுறான். ஜியூவுக்கு மனுஷங்களோட கிரீட் புரிஞ்சாலும் டிவைன் ஃப்ளவர் பென்சனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. இன்னும் லைஃப் ஆஃப் எசன்ஸ் வேணும்னா அவன் ஒரு பிளட் பேக்ல சைன் பண்ணணும். இந்த பிளட் பேக்ட் ஜியூக்கும் சில வேம்பயர்ஸ்க்கும் மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு ஸ்கில். இது சைன் பண்றவன் எஜமானன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும். பென்சன் இத சைன் பண்ணிட்டா அவன் மிஸ்டி மவுண்டனுக்கு லாயலா மாறிடுவான். ஜியூ சொல்றத அப்படியே கேட்டுட்டு ஹியூமன் வேர்ல்டோட தொடர்பே இல்லாம போயிடும். கிங்ஜாவோ இந்த பேக்ல சைன் பண்ணி இப்போ மிஸ்டி மவுண்டனோட ஒரு பார்ட்டா இருக்கான்.
இன்னொரு பேக்ட் பிராமண ரிலிஜியன் துறவியால போடப்பட்டுச்சு. இப்போ அவன் ஜியூவை ஸ்பை பண்றதுக்காக அவனோட 10 நேஷன் அலையன்ஸ்க்கு போயிட்டான். நான் ஹியூமன்ஸ்க்கு எனிமியா மாறலைனா இந்த பேக்ல சைன் பண்ண தயார்னு சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் சொல்லிட்டு சைன் பண்ண ரெடி ஆகுறான். பேக்ல சைன் பண்ணனதும் சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் உடம்புல மிஸ்டி மவுண்டனோட சீல் விழுந்துடுச்சு. டீல் படி அவனுக்கு இன்னும் 3 டிராப்ஸ் லைஃப் ஆஃப் எசன்ஸ் கிடைக்குது. இப்போ சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் ரொம்ப ஹாப்பியா மிஸ்டி மவுண்டன்ல இருந்து கிளம்புறான். சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் போனதும் டிவைன் ஃப்ளவர் ஜியூவை பார்த்து ஏன் ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றன்னு கேக்குது. ஹியூமன் செல்ஃபிஷ், இவனும் அதுல ஒருத்தன். அதுக்கு ஜியூ லைஃப் ஆஃப் எசன்ஸ் கிடைச்சதால சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் கியூர் ஆனது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மாறிட்டான். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான உடம்போட அவன் நாட்டுக்கு போனா எல்லாரோட அட்டென்ஷனையும் ஈர்ப்பான். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலே அவனோட ஸ்ட்ராங்குக்கு பின்னாடி மிஸ்டி மவுண்டன் தான் இருக்குன்னு ஹியூமன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஜியூ 2 ட்ரீஸ் மட்டும்தான். இது சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டனுக்கும் அவன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல சந்தேகத்தை உண்டாக்கும். அந்த டவுட் அவனை ஹியூமன்ஸ் விட்டு விலக்கி மிஸ்டி மவுண்டனுக்கு கிட்ட கொண்டு வரும். அதாவது இது மிஸ்டி மவுண்டனுக்கு பெனிஃபிட் தான் தரும். ஜியூவோட இந்த ட்ரிக்கியான மூவ்ஸ பார்த்து டிவைன் ஃப்ளவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு ஜியூ ஹியூமனா இருக்குமோன்னு கூட நினைக்குது. அதே நேரம் ஜியூ ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மியை உருவாக்க பிளான் பண்றான். டார்க்னஸ் சீக்கிரம் வரப்போகுது, அது வந்தா எல்லா இடத்துலயும் டிசாஸ்டர் உண்டாக்கும்னு அவனுக்கு தெரியும். அதை எதிர்த்து போராட ஜியூவுக்கு எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஹெல்ப் தேவைப்படுது. மிஸ்டி மவுண்டன்ல இப்போ நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இருக்கு. அது தண்டர் மற்றும் ஃபயர் ஸ்பிரிச்சுவல்ஸா மாறிடுச்சு. தண்டர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் நிறைய இருந்ததால அங்க ஒரு தண்டர் ஸ்பிரிச்சுவல் கிராஸும் வளர்ந்திருக்கு. ஆனா அதை என்ன பண்ணணும்னு ஜியூ இப்போ யோசிக்கல. இப்போ ஜியூ சில தண்டர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ அவனோட தண்டர் எலிமெண்டல் பீஸ்டுக்கு குடுக்கறான். ஹனிபூட் பேட்ஜர் மாதிரி ஃபீஸ்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைச்சதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஜியூ டிவைன் ஃப்ளவர் கிட்ட ஆல்டரோட பொறுப்பை ஒப்படைக்கிறான். யாராவது ஹியூமன்ஸ் வந்தா அவங்களோட சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ண டிவைன் ஃப்ளவருக்கு பெர்மிஷன் கொடுக்கறான். ஜியூ மத்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சு அவனோட 4th டிரான்சென்ட் ஆர்டர் அடையறதுக்கான பயணத்தை தொடங்குறான். ஜியூ இப்போ இன்ஆக்டிவா இருக்கறதால கொஞ்ச நேரத்துக்கு நகர முடியாது. அப்போ மிஸ்டி மவுண்டனோட கமாண்ட நைன்டெயில் ஃபாக்ஸ் ஏத்துக்குது. அதோட முதல் வேலையா அது டிமன் புல்ல அனுப்புது. வைவன் எக்க எடுக்க லெக்கு கிட்ட டிமன் புல் போய் ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டரை கூப்பிடும்போது அதை பார்த்து டிமன் புல் ஷாக் ஆகுது. ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் இப்போ ஒரு காட்ஜிலா மாதிரி ரொம்ப ஜைஜாண்டிக்கா மாறிடுச்சு. இப்போ அது வைவன் எக்க அப்சார்ப் பண்ண போகுது. எவல்யூஷன் பார்க்ல அது எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியல. ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் வைவன் எக்க அப்சார்ப் பண்ணினதும் எல்லா இடத்துலயும் லைட்னிங் வெட்டுது. ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் கொஞ்ச நேரம் இன்ஆக்டிவ் ஆகி ஒரு கல்டிவேஷன் ஸ்டேஜுக்கு போகுது. மிஸ்டி மவுண்டனோட 2 பவர்ஃபுல் ஃபீஸ்ட்ஸ் கல்டிவேஷன் ஸ்டேஜ்ல இருந்ததால மிஸ்டி மவுண்டனோட ப்ரொடக்ஷனை நைன்டெயில் ஃபாக்ஸ் மற்றும் டிமன் ஃபுல் ஏத்துக்குது. ஆனா சீக்கிரமே ஏன்சியன்ட் எம்பரர் அலிகேட்டர் எவால்வ் ஆகி வைவன் எக்கோட சேர்ந்துடுச்சு. இப்போ ஏன்சியன்ட் எம்பரர் அலிகேட்டர் ஒரு லெஜெண்டரி ட்ராக் டிராகனா மாறிடுச்சு. சைஸ் பெருசா இல்லாட்டியும் ஸ்ட்ரென்த்ல அது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. அதோட ஒரு ஃபயர் பால் ஒரு பெரிய லேக்க ட்ரை பண்ணி ஹார்டான கிரவுண்ட மெல்ட் பண்ணிருச்சு. இப்போ ஜியூவோட பிரேக் த்ரூ மட்டும்தான் பாக்கி இருக்கு. அது அவ்ளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்சியன்ட் எம்பரர் அலிகேட்டர், டிமன் புல் மற்றும் நைன்டெயில் ஃபாக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஓரா தெரிஞ்சது. ஒரு பழக்கமான ஓரா, பல நாளா அவங்க பார்க்காத ஒன்னு. அத இன்ஸ்பெக்ஷன் பண்ண டிமன் புல் மற்றும் நைன்டெயில் ஃபாக்ஸ் அங்க போறாங்க. இதனால ஆல்டர்ல இருந்து மத்த சூப்பர் ஹியூமர்ஸ் போனதும் விண்ட் ஃபாக்ஸ் மற்றும் நைன்டெயில் ஃபாக்ஸ் சவுலிங் கிட்ட போய் அவளோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கியான்கின் மற்றும் சில புது பீஸ்ட் சவுலிங்க அடையாளம் தெரியல. அவங்கள சந்தோஷப்படுத்த சவுலிங் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தா. அவளோட சிஸ்டரை மிஸ்டி மவுண்டனுக்கு கூட்டிட்டு வந்தா. இத கேட்டதும் லென் ஃபாக்ஸ் எப்படி அமைதியா இருக்க முடியும்? உடனே அவனோட சிஸ்டர் கிட்ட ஓடி போறான். ஹியூமன் வேர்ல்ட்ல அவங்க செல்ஃபிஷ்னஸை விட அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட தான் அதிகமா மதிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்கள டீம் பண்ணறது கஷ்டம். ஆனா ஒரு தடவை அவங்க டீம் ஆயிட்டா மிஸ்டி மவுண்டனை அவங்க ஃபேமிலியா நினைப்பாங்க, உயிரை கொடுத்து அதை பாதுகாப்பாங்க. அதே நேரம் சவுலிங் ஜியூ கிட்ட வந்துட்டா அவ வெறும் கையோட வரல. ஜியூக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தா எசன்ஸ் ஆஃப் தண்டர்னு ஒரு ஆர்டிஃபேக்ட். தண்டர்ங்கிறது பல தண்டர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸோட காம்பினேஷனால உருவான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன். அது ஜியூவோட உடம்புக்குள்ள போனதும் ஜியூவோட கல்டிவேஷனையும் ஸ்பிரிச்சுவல் பவரையும் இன்னும் அதிகப்படுத்திருச்சு. சவுலிங் இன்னும் பல கிஃப்ட்ஸ அவளோட லேடி டிராகுலாவுடன் கூடைகளில் கொண்டு வந்திருந்தா. டைம் ரொம்ப கம்மியா இருந்ததாலும் ஃபெடரேஷனோட கண் அவ மேல இருந்ததாலும் அவ மிஸ்டி மவுண்டன்ல இருந்து சீக்கிரம் கிளம்ப ஆரம்பிச்சா. ஆனா அவ கிளம்புறதுக்கு முன்னாடி ஜியூ அவளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் சாம ரிட்டர்ன் கிஃப்டா கொடுத்தான். மறுபுறம் கிங்ஜா கிங்டம்ல சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஜியூ நினைச்சது போலவே நடந்துச்சு. அவங்க சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் பென்சனை எல்லாரும் சந்தேகமா பார்த்தாங்க. தான் ஹியூமன்ஸுக்கு துரோகம் பண்ணலைன்னு அவன் திரும்ப திரும்ப சொன்னான். ஆனா அவன் மிஸ்டி மவுண்டன்ல இருந்து ஸ்ட்ராங்கா திரும்பி வந்ததால அவனோட வார்த்தைகளை யாரும் நம்பல. அதனால அவன் ஹியூமன்ஸ்க்கு குற்றவாளியா மாறிட்டான்.